ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. இப்பொழுது திருச்சிக்கு மிக அருகிலே, திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே டோல்கேட்டிலிருந்து குணசீலம் செல்கின்ற இடத்திலே திருவாசியை ஒட்டி உள்ள இடம்தான் துடையூர். இங்கே அம்பாள் மங்களாம்பிகை சுவாமி விஷமங்களேஸ்வரர். விஷம் என்பது நமது எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களில் ஏற்படலாம். விஷமத்தனம் என்று சொல்வோமே, அது ஒரு பாகம் இருந்தாலும் நமது சொல்களிலே விஷ வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கடுமையான சொல் சொல்வதும் விஷத்திற்கு சமமே. இப்படி தெரிந்தோ தெரியாமலோ இப்படி செய்திருந்தாலும் பல பேருடைய கண் திருஷ்டிகளால் ஏற்பட்ட விஷ நோய்கள், பலவிதமான தவறான மருந்துகள், உணவுகள் ஏற்படும் பொழுது அதுவே உடலுக்கும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும் என்பதை எல்லோருக்கும் தெரிந்து வருகிறது. அதற்காகத்தான் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு எழுதி வைத்த அகஸ்திய ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து நமது வாத்தியார் எடுத்து கொடுத்த இந்த இடத்திலே முறையாக செவ்வாய்க்கிழமை, அஸ்வினி, ஆயில்யம் மற்றும் திருவோண நட்சத்திர நாளிலே இந்த இடத்திற்கு வந்து வணங்கி, இந்த தினமுமே வந்து ஸ்தூல சூக்ஷம காரண காரிய வடிவிலே வந்து வணங்குகின்ற தீபரட்ச சித்தர், அக்னி ரட்ச சித்தர் என்று சொல்வார்கள், தீப பிரகாச சித்தர் என்று சொல்வார்கள். அவரையும் பார்த்தவர்கள் நிறைய இருக்கின்றார். இங்கே வந்து வீணா தட்சிணாமூர்த்தி ஞான சரஸ்வதி வணங்கினால் நல்ல படிப்பு படித்தும் வேலை இல்லை என்று இயங்குகின்றவர்களுக்கு நல்ல உத்தியோகம் உடனே கிடைத்து சிறப்பான வாழ்க்கை அமையும். பல படித்து விட்டு பல ஊர்களிலே போய் பல லட்சம் பல கோடி செலவு செய்து குடும்பத்தை விட்டு வாடுகின்றவருக்கு நல்ல உத்தியோகம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இங்கே உள்ள நாகப்புற்றானது மிக மிக சக்தி வாய்ந்த நாகப்புற்று. அந்த ஆலயத்திற்கு சிவபெருமானுக்கு இடது கை பக்கம் இருக்கின்ற உலகத்திலே காண முடியாத மிக சக்தி வாய்ந்த நாகப்புற்று தரிசனத்தை செய்து அந்த நாகப்புற்றை முறையாக வணங்கி, குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தினாலே முறையாக வணங்கி நல்ல விதமாக அன்னதானங்கள் செய்து வந்தால் வீட்டிலே திருமணம் ஆகாமல் ஆகி எத்தனையோ பேர், திருமணமான நாளிலேயே பிரிந்த எத்தனையோ குடும்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத நல்ல வசதி படைத்த உத்தியோகத்தில் உள்ள உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க, கல்யாணம் ஆச்சு, எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆன பையன் சரியா இல்லை, இப்படியெல்லாம் ஒரு 10 நாளிலோ 15 நாளிலோ பல மாதங்களிலோ ஆண்டுகளிலோ பிரிந்து போன குடும்பங்களுக்கும் விடிவு காலம் கிடைக்கும். ஆனால் இதற்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு சர்க்குரு தேவை. இப்படி நாம் ஒவ்வொரு விதமான விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றோம். மேலும் இதை பற்றி விவரங்கள் நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்திருக்கிறோம், அதை வாங்கி படியுங்கள். அகஸ்திய விஜயத்தில் கொடுக்காத எந்த விதமான இறை பொருள்கள் எதுவுமே கிடையாது. குறிப்பாக ஜோதிடர்கள், மருத்துவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதும், அடிக்கடி மருத்துவர்கள் தங்களுடைய மருத்துவத்துறை நல்ல பேரும் புகழும் கைராசியாக விளங்குவதற்கும் வந்து வணங்க வேண்டிய ஸ்தலம் துடையூர் ஸ்ரீ விஷமங்களேஸ்வரர் ஆலயம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம்.